இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க, தமிழ் பேசுபவர்களுக்கு நீண்ட ஆயுளா? என்னடா இது, தமிழ் பேசுபவர்களுக்கு நீண்ட ஆயுள்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கவனிங்க. நாமக்கல் கவிஞர் ஐயா சொல்லியிருப்பாரு, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும்னு சொல்லியிருப்பாரு. அமிழ்து அப்படிங்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, அதை நீங்கள் சொல்லிட்டே வாங்கலாம், கண்டினியூஸாக சொல்லுங்கள். அமிழ்து 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 அமிழ் தமிழ் 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 தமிழ்னு வந்து முடியும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தமிழ் மொழி வந்து அமிழ்து மாதிரி, தேன் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வேறு எந்த ஒரு இதுக்கும் இல்லை அப்படின்னு அவர் ஒப்பிடுறாரு. சரி, அது சரி, தமிழ் மொழி பேசுகிறவங்களுக்கு வந்து எப்படி நீண்ட ஆயுள் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க? ப்ரூஃபோட சொல்லணும்ல. சரி, வாங்க பார்க்கலாம். தமிழ் மொழியை பற்றி நீங்கள் பார்த்தீங்களா, அதோட கட்டமைப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போது நம்ம ஒரு நாளில் வந்து சராசரியாக ஒரு நாளில் வந்து நம்ம விடுற மூச்சோட அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிமிடத்திற்கு சராசரியாக 15 மூச்சுகள். அப்போது மணிக்கு எவ்வளோ வருது? 90 மூச்சுகள். அப்போது ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். 900 × 24 21,600. ஸோ இதுதான் வந்து கடைசி இலக்கு அப்படின்னா அந்த 2 ஜீரோவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ மிச்சம் என்ன வருது? 216ன்னு வருதா? நம்ம உயிர்மை எழுத்துக்கள் எவ்வளோ இருக்குது தமிழில்? 216. ஸோ தூய தமிழ் பேசும்போது சராசரியாக விடுற 3 மூச்சுகள் குறைவாகவே மீதப்பட்டு 12 மூச்சுகள் தான் செலவாகிறது. 15 மூச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில். அப்போது தூய தமிழ் பேசாதவங்க வந்து அந்த 3 இது குறைதான். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பட் ஆனால் இதில் சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். அதாவது மூச்சோட அளவு வந்து குறைய ஆயுள் நீளும், தமிழுக்கு அதனால் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, தமிழ் மொழிக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அதுதான் ழகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ழாவே வந்து நிறைய பேருக்கு வந்து உச்சரிக்க வராது. அதாவது திருவள்ளுவர் ஐயா வந்து ஒரு குறளில் சொல்லியிருப்பார், குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழந்தைங்களோட அந்த மழலை சொல் வந்து எவ்வளோ அழகாக இருக்கும். அது வந்து அவங்க சரியாக உச்சரிக்க மாட்டாங்க, ஆனால் கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்னு சொல்லுவார். அதாவது இனியது அப்படின்னு திருவள்ளுவர் வரையறுத்தது என்ன, அவர் சொன்ன உண்மையான அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, குழலும் யாழும் அதைவிட இனியது மழலை சொல். குழலாக இருந்தாலும் சரி, யாழாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டுக்கும் ஒப்பிடும்போது ஒரு குழந்தையோட வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து இதை விட இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இனியவைக்கெல்லாம் இனிமை சேர்ப்பது ழகரம். அப்போது தமிழ் வந்து சிறப்பான ஒரு தமிழ் மொழியாக இருக்குது அப்படின்னா அது இந்த ழகரத்தை வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ழா அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாக்கை உள்பக்கமாக மடித்து லேசாக அழுத்தம் கொடுத்து தொண்டையிலேருந்து உச்சரிப்போம் இல்லையா. இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், நிறைய பிள்ளைங்க வந்து வாழைப்பழத்தை வாழைப்பழம்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த ழா வந்து சரியாக உச்சரிக்க வராது. அப்போது இதில் என்ன ஒரு அறிவியல் உண்மை உள்ளே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம அந்த ழா அப்படிங்கிற அந்த எழுத்தை உச்சரிக்கும் போது மூளையில் உள்ள பீனியல் சுரப்பியானது தூண்டப்படுது. அப்போது மனதில் வந்து ஒரு உற்சாகம் வந்து லேசாக தோன்றுது, ஒரு எண்ணங்கள் லேசாக தோன்றுதான். அப்போது நம்ம உயரத்தில் அழுத்தும் மனோபாவத்திலிருந்து மெல்ல மெல்ல விடுவித்துக் கொள்கிறோம். அதாவது நம்ம ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துடுறோம். அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி அதை வச்சு தான் இந்த ழகரத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை, ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஸோ இதுவே ஒரு பெரிய சான்று தான். நம்ம தமிழ் மொழி வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் இல்லைங்க. யோசிச்சு பாருங்கள், எல்லா மொழிக்கும் ஹெட்டு தமிழ் அப்படின்னா அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த ழகரம் பார்த்திங்கன்னா, அந்த ழா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு தான் மறைமுகமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ழா வந்து எந்தெந்த எழுத்துக்கெலாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களுக்கு வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணுற அந்த எழுத்து வந்து இந்த ழாவை சேர்த்துருக்காங்க. வாழ்க்கை, தொழில், தமிழ், ஒழுக்கம், மழை, அழகு, விழா, வாழ்த்து, உழவு, உழைத்தல், மொழி, பார்த்திங்களா, இந்த மாதிரி முக்கியமான இதுக்கெலாம் வந்து அந்த ழா வச்சு வர மாதிரி, அந்த ழகரம் சேர்ந்து வர மாதிரி இருக்குது. ஸோ தமிழை பொதுவாக வந்து தமிழரை தவிர வேறு யாராவது தமிழ்னு சரியாக உச்சரித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறப்பு உச்சரிப்பாளர் பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அந்த ழகரம் வந்து அந்த ழா வந்து அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்குது அந்த ழாவை உச்சரிக்கும் போது. சரி, இந்த ழா வந்து எந்தெந்த மொழிகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. அதுக்கப்புறமா இதை தாண்டி வேறு 2 மொழிகளில் இருக்குது. ஒன்று வந்து மலையாளம், இன்னொன்று வந்து மேண்டரின். மலையாளம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம தமிழோட குழந்தை, தமிழ் மொழியோட பிள்ளைகள் தான் மற்ற மொழிகள்னு சொன்னோம் இல்லையா. ஸோ தமிழ் மொழியோட பிள்ளை வந்து இந்த மலையாளம்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம எல்லாருமே எழுதும் போது கூட அந்த ழா வந்து மொத்தம் 3 வகையாக இருக்கும் இல்லையா, சின்னலா, பெரியலா, இந்த ழானா. ஸோ இது எல்லாத்தையும் வேறுபடுத்தி பார்க்குறது வந்து தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி தமிழ் மொழியை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து உச்சரிக்கிறதும் கரெக்டாக வரும். மற்ற மொழியினருக்கு வந்து அது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, ஒரு சின்ன ஆர்டிக்கலில் பார்த்தது தான் இது. பிரபல பாடகர் வந்து ஜேசுதாஸ் ஐயா இருக்கார். அவருக்கு வந்து இந்த லா, சின்னலா, பெரியலா, ழானா இதெல்லாம் வந்து அதெல்லாம் டிஃப்ரென்ஸ், அதாவது வேறுபடுத்தி பார்க்குறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டாராம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சின்ன சினிமா சாங், அதாவது பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, இந்த பாடலில் வந்து வைரமுத்துவோட ஒரு பெரிய சண்டையே வந்துச்சு அந்த ழானா வச்சு. ஸோ அந்தளவுக்கு தமிழ் மொழியில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எழுத்துக்கும் வந்து ஒரு சக்தி இருக்குது, அதை சொல்லக்கூடிய விதம் இருக்குது.
ஒரு பழமொழி இருக்குது, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற பழமொழி. அந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு வந்து சொல்லிட்டே போகலாம். இந்த ஒரு எக்ஸாம்பிளே போதும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் மொழியோட அந்த ழகரம், இதோட இந்த அறிவியல் உண்மை, இதில் ஒளிந்திருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இது ஒன்றே போதும் இந்த மொழியோட சிறப்பு என்ன அப்படின்னு. ஸோ நம்ம தமிழ் மொழியின் சிறப்பு இதனை உணர்த்திவிடு திக்கெங்கும் திசையட்டும் பேசட்டுமே தமிழ் மொழி. தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க. ஸோ மேலும் வந்து நம்ம இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது தமிழ் மொழியை பற்றி, நம்ம பாரம்பரியத்தை பற்றி, அது எல்லாமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன்றா பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.